வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நேற்று லேசான மேகங்கள் உயர் மேகங்கள் இருந்ததால் நேற்று பெரிய அளவில் வெயில் தெரியாமல் விட்டாலும் இன்று தெளிவான வானமாக இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டத்திற்கு அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை 9 மணிக்கு பிறகு விலகி இன்று தெளிவான வானமாக இருக்கும். இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் ஒரு இடங்களில் 40°C, 41°C வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மழை என்பது பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏதாவது ஓரிரு இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு கேரளா அருகே தொடர்ந்து ஒரு நீண்ட சுழற்சியாக குறைந்த அழுத்த பகுதியில் நிலை கொண்டுள்ளது. கேரளா கர்நாடகா இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கொடுக்கும். அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் சற்று முன்னேறி வரும் என்பதால் தமிழகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து அங்கே தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அது வெளியில் ஏப்ரல் 22, 23, 24 தேதிகளில் அங்கங்கே மழை கிடைத்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பொழிவு சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மேகங்கள் காலை 8 மணிக்கு பிறகு படிப்படியாக மேகங்கள் விலகி இன்று பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பு, தெளிவான வானமாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். 40°C வரை வெயில் பதிவாக இருப்பது. ஓரிரு இடங்களில் 41°C வெயில் பதிவாக இருப்பது. இன்று பெரும்பாலும் திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை தென்காசி இந்த இடங்களுக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியை சற்று வெயில் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கும் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் இந்த இடங்களுக்கும் வெயில் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை கோயம்புத்தூர் குறைவாக இருந்தாலும் 38°C இருந்தாலும் அதற்கு தெற்கே பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 102, 103°C வரை ஃபாரன்ஹீட் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் வெயில் அதிகரித்தாலும் மழை என்பது இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மழை கேரளாவில் மட்டுமே குறைந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை நாளை ஏப்ரல் 19ஆம் தேதியும் இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் லேசான குளிர், பகல் நேரங்களில் வெயில். அதே வெளியில் மழை என்பது ஏதாவது ஒரு இடங்களில் மரங்களால் பிரிக்கப்பட்டு மழை இருக்கலாமா தவிர பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலை நில வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 19ஆம் தேதி. ஏப்ரல் 20, 21 தேதிகள் தமிழகத்தில் வெயில் அதிகரித்தே காணப்படும். அது வெளியில் மழை ஏதாவது ஒரு இடங்களில் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 20, 21 ஏப்ரல் 22ஆம் தேதியை பொறுத்தவரை வெயில் சற்று ஒரு 2°C வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இப்போது வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு நிலை ஒன்றும் தென்கிழக்கு பகுதி நிலைக்கும் வளிமண்டல சுழற்சி முன்னேறி வரும் என்பதால் ஏப்ரல் 22ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். ஏப்ரல் 22ஆம் தேதி, ஏப்ரல் 23, 24, 25 தேதிகள் அங்கே தொடர்ந்து தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை இருக்கும். அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மழை கேரளாவில் மழை கிடைக்கும். கேரளாவில் தொடர்ந்து அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி அடுத்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நீடிக்கும் என்றால் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை தொடர்ந்து வருகிற நாட்களில் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். ஏப்ரல் 25ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே
இடங்களில் கர்நாடகாவுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 25ஆம் தேதி பிறகு தமிழகத்தில் சற்று பரப்பில் அதிகரிக்கும். ஏப்ரல் 26ஆம் தேதி பிறகு ஏப்ரல் 27ஆம் தேதி வந்து படிப்படியாக அதிகரிக்கும். ஏப்ரல் 27 முதல் 28, 29, 30 தேதியில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வெயில் சற்று குறைந்திருக்கும். ஆனால் வெயில் முழுமையாக குறைய வாய்ப்பில்லை. பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு மாலை, இரவு நேரங்களில் மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 26ஆம் தேதி பிறகு தமிழகத்தில். அதற்கு முன்னதாக ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் குறைவான பரப்பில் மழை கிடைத்தாலும் வெயிலுக்கு பின் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மழை பெய்யும் பொழுது காற்றும் இருக்கும். மழை பெய்வதற்கு முன்னதாகவும் மழை பெய்யும் பொழுதும் காற்று இருக்கும். மழை பெய்ந்து ஓய்ந்த பிறகு அமைதியான சூழலாக இருக்கும். இரவு நேரத்தில் புழுக்கமாக இருக்கும். ஏன்னா தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக காற்று இந்திய பெருங்கடலிலிருந்து காற்று வரும் என்பதால் ஒரு வெப்பமான வெப்ப நீராவி காற்று என்பதால் அதில் குளிர் இல்லாமல் ஒரு வெப்பம் மட்டுமே இருக்கும் என்பதால் கடுமையான வேர்வை பின் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை நேரங்களில் மட்டுமே லேசான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை இப்போது வங்கக்கடலில் இருக்கும் உயரழுத்தம் வருகிற நாட்களில் விலகும் என்பதால் அருகில நேரங்களில் வரும் நாட்கள் பெரிய அளவில் குளிர் இருக்க வாய்ப்பில்லை. வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் படிப்படியாக வெயில் அதிகரித்தாலும் ஏப்ரல் 21ஆம் தேதி பிறகு வெயில் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஏப்ரல் 19, 20 தேதிகளில் ஒரு இடங்களில் ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் 22ஆம் தேதி அங்கே தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு பரப்பில் கூடுதலான இடங்களில் தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று நாளை ஏப்ரல் 18, 19 தேதிகளில் குறைவான பரப்பில் இருந்தாலும் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை பொழிவு சற்று கூடுதலான இடங்களில் மழை அதிகரிக்கும். ஏப்ரல் 20 விட 21, 22, 23 தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஏப்ரல் 22ஆம் தேதி பிறகு நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக இன்று ஏப்ரல் 18, 19 தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். பெரும்பாலும் அம்பந்தோட்டை, ஹாலிக்கோட்டை, கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி இந்த இடங்களில் ஆங்காங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழைக்கும். ஏப்ரல் 18, ஏப்ரல் 19 சற்று கூடுதலாக அதே குறைவான பரப்பிலே தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். ஏப்ரல் 19ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். ஏப்ரல் 20 விட 21, 22, 23 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது வட மாகாணங்களுக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் வருகிற நாட்களில் வட மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் வரும் நாட்கள் படிப்படியாக மழை பொழிவு அதிகரித்தால் பகல் நேரங்களில் வெயில் இருக்க வாய்ப்பது. மாலை, இரவு, அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை. அதேவேளை வெயில் என்பது பெரும்பாலும் வவுனியா, அனுராதபுரம், அவிச்சவளை இந்த இடங்களில் மட்டுமே வெயில் சற்று அதிகரிக்கும். அதிகபட்சம் 35, 36 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெயில் அதிகரிக்க வாய்ப்பில்லை. ஆனால் கடல் ஓரங்களில் குறைவான வெயிலே பதிவாக வாய்ப்புள்ளது. இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.